எப்படிமா இருக்கு? அது வந்து ஒரு பையனை நம்ம லவ் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். அவனை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்? என்னடி எப்படி புதுசா இருக்கு? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. சொல்லு என்னக்கா? என்ன எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? கேள்வி தானே கேட்டேன், சொல்லுங்க. ஓஹோ, இதுதான் பக்கத்து எனக்கு பாயசம் கேக்குறதோ? புரியல. ஏங்கா, மாறா அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லு, நாங்க ஐடியா சொல்றோம். அதை விட்டுட்டு யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்படி இப்படின்னு சமாளிக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அக்கா. சமாளிக்காதக்கா. நாங்க முன்னாடி பார்த்த வீராக்காக்கும் இப்ப பாக்குற வீராக்காக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னக்கா, லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சும்மா இருங்க. பின்ன மாறா அண்ணனெல்லாம் ஒதுக்கி வச்சிட முடியுமா? ரொம்ப மிகு பண்ணிட்டு இருந்த. ஏய், சும்மா ஓட்டாதீங்கடி. வீராக்கா குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறது, ஆட்டோ ஓட்டுறது, இங்க ஓடுறதும் அங்க ஓடுறதும்னு பாக்க பையன் மெட்டீரியலாவே இருக்கீங்களா? இப்படி இருந்தா எந்த பசங்களுக்குமே பிடிக்காதுக்கா. என்ன சொல்றாரு? இந்த மாதிரி வளையல் போட்டுக்க, கொலுசு போட்டுக்க, ஜிமிக்கி போட்டுக்க, அதுக்கு ஏத்த மாதிரி ஃபேன்சி சாரி கட்டிக்க. முழு வீடியோவையும் பார்க்க உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இதன் மூலம் முழு வீடியோவையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகுற மாதிரி இருக்கணும். அப்படியா அண்ணா? ஆமாக்கா. சரி, மேல சொல்லு. வேற என்ன சொல்றது? சாஃப்டா நடந்துக்கா. ரொம்ப திமிரா பேசுறது, அடாவடித்தனம் பண்றது இதெல்லாம் பசங்களுக்கு பிடிக்காதுக்கா. பொம்பளை பிள்ளைங்கனாலே மென்மையா இருக்கணும்னு நினைப்பாங்கக்கா. என்ன இவ்ளோ விஷயம் சொல்றீங்க? இப்ப நாங்க சொன்னதுல ஏதாவது ஒண்ணு ஒத்து போதான்னு யோசிச்சு பாருங்கக்கா. இல்ல, பாவம் அண்ணன் ரொமான்டிக்கே இல்லாத ஒரு ரொமான்ஸ் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க போல. சும்மா அதான் இப்ப நீ மாறிட்டல, இனிமே எல்லாம் ஓகே ஆயிடும். காயு, இந்த டிசைன்ல வந்த எல்லா சரியும் வித்து போச்சுடி. சூப்பரா இருக்கு அக்கா. அங்க பாருங்க. ஏய், நாங்க சொன்ன நிமிஷத்துல இருந்து வீராக்கா அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க பாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அம்மா நல்லா இருக்கா? இங்க பாரு, கொலுசு எப்படி இருக்கு? ஓகேவா? நல்லா இருக்கா அக்கா? செமையா இருக்குக்கா. போக்கா போக்கா, ஒரு கலக்கு கலக்கு. மார்கழி உள்ளதா இருக்காங்க. அங்கதான் இருக்காரா? சரி, நான் வரேன். ஓகேக்கா. ஓகே அக்காவை பாரு. பாய், சொல்லுங்க பாய். எங்க இருக்கீங்க தம்பி? கடையில தான் பாய். கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வேணும் தம்பி. கடைக்கு தேவைப்படுது. எவ்வளவு வேணும்? சாரீஸ் ஒரு 200 பீஸ், அப்புறம் ப்ளவுஸ் பீஸ். ஒரு நிமிஷம் இருங்க பாய், நோட் பண்ணிக்கிறேன். சரிங்க தம்பி. சுடிதார் பீஸ் ஒரு 250, பேண்ட் ஷர்ட் ஒரு 350, சரி. வேஷ்டி ஒரு 139, வேற 139, ப்ளவுஸ் ஒரு 200 பீஸ், ஜாக்கெட் 200, ஷால் ஒரு 500 பீஸ். வேற. சொல்லுங்க பாய். அப்புறம் காட்டன் மெட்டீரியல் பீஸ் சுடிதார் ஒரு 500. அந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் இல்ல பாய். சரி தம்பி. புது மெட்டீரியல் ஒன்னு வந்திருக்கு, கொடுக்கவா? சரி தம்பி, அதுல சாம்பிள் மட்டும் கொடுத்துடுங்க. அதை பார்த்துட்டு நான் வேணுமா வேண்டாமா சொல்றேன். பாய், ஒரு நிமிஷம். அட இருங்க பாய். மா, அந்த கை காட்டு. நல்லா இருக்கா? கொடு. என்ன பண்றா? என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஏன் காட்டுற? சொல்றேன். மொத்தமா எல்லா முழு வீடியோவையும் பார்க்க உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இதன் மூலம் முழு வீடியோவையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். பத்திரமா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கங்க. குடி. அந்த கையில மறக்காம கட்டிடுங்க. கொலுசு போட்டிருக்கனே. கழட்டி கழுத்துற மாட்டீங்க. போ. உங்ககிட்ட போய் கேட்ட பாரு.
ரசனையே இல்லாதான். சொல்லுங்க பாய். என்ன தம்பி ரசனை ரசனை சொல்றீங்க? ஐயோ அந்த ரசனை உங்களுக்கு இல்ல பாய். டேய் அண்ணா சொல்லுங்க. இனிமே நீ ஷர்ட் செக்ஷன் போயிடு. சரியா? நீ சரியா ஹேண்டில் பண்ண மாட்டற. கேக்குறத எடுத்து போடாம நீ பாட்டு கஸ்டமர் பார்த்து முடிச்சிட்டு இருக்க. இல்லண்ணா, எனக்கு இதுல தானே எக்ஸ்பீரியன்ஸ். ஷர்ட் செக்ஷன் வந்து எனக்கு தெரியாதுண்ணா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் சொன்னா செய்ய மாட்டியா? போ போ, உனக்கு அதான் சரியா வரும். போ. சரிங்கண்ணா. என்ன இந்த கரூர் ஆர்டர் நாளைக்கு மறுநாள் டெலிவரி பண்றேன்னு சொன்னாங்க. 2 நாள் லேட் ஆகுமா? இங்க பாரு, சொன்ன டைம்க்கு டெலிவரி பண்ணணும்னு சொல்லு. இல்லனா அந்த ஆர்டரே கேன்சல் பண்ணிடுவேன். இல்லண்ணா, நமக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைண்ணா. அர்ஜென்ட் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? இன்னைக்கு அந்த சரக்கு இருந்தா 4 துணி சேர்த்து விற்காதா? ஒரு ஷர்ட் சைஸ் எனக்கு பத்தல, வேற டிசைன் இருக்கான்னு கேட்டால அந்த லோடு வந்திருந்தா கரெக்டா இருக்கும்ல. இங்க பாரு, நீ போய் ஈவினிங் அந்த டெலிவரி வேணும்னு சொல்லு. சரிண்ணா. என்னங்க கொஞ்ச நேரத்துல ஆளே டோட்டலா மாறிட்டீங்க. ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்லங்க, உங்களை நான் எப்படி பார்க்கணும்னு நினைச்சேனோ இப்போ அந்த மாதிரி இருக்கீங்க. ரைட்டான டெசிஷன் எடுக்கிறீங்க. கடை மொத்தமா உங்க கண்ட்ரோல்ல வந்தா வியாபாரம் பெருசா இருக்கும். உங்க மேலயும் மத்தவங்களுக்கு மரியாதை இருக்குங்க. என்னாச்சு? கிறுக்கு பிடிச்சிருக்கு. நான் சொன்னா அவன் உன்னை புடிச்சுக்கிட்டு எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன் உளறிட்டு இருக்கான். இரு போறேன். என்ன அதான் அவரே முடிவு பண்ணிட்டு சொல்றாருல, விடு பண்ணட்டும். எப்படி விட முடியும்? இது தொழில். இதோ சுடிதார் செக்ஷன்ல அவனுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு அழகா சுடிதார் காட்டுவான் தெரியுமா? என்னை விட பெட்டரா அட்டன் பண்ணுவான். ஏதோ பர்சனல் பிரச்சனை, அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கான். அதுக்காக அவனுக்கு வேலையை தெரியலன்னு சொல்லிட முடியுமா? சம்பந்தமே எல்லாம் ஜென் செக்ஷன்ல தூக்கி போட்டிருக்கான். கரூர் பார்ட்டி நம்மளுக்கு ரெகுலரா சரக்கு டெலிவரி பண்றாரு. அப்பப்ப கொஞ்சம் டிலே ஆகுதான் செய்யும். அவர்கிட்ட போய் திமிரா பேச சொல்றான். இப்பெல்லாம் தப்பு தப்பா முடிவெடுத்தான்னு வையேன், கடையை 4 நாள்ல மூட்டு போக வேண்டியதான். அவரும் இந்த கடையில ஒரு ஆள் தானே. இங்க இருக்கிற லாபம் நஷ்டம் என்னங்கிறது அவருக்கும் தெரியட்டும். எல்லா விஷயத்திலும் இதே மாதிரி காப்பாத்திட்டு இருந்தோம்னு வை. அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் எதையுமே கத்துக்க மாட்டார். விடு, எதுவா இருந்தாலும் அவர் பாத்துக்கிட்டோம். ஏய், அதுக்காக இல்லை நான் சொல்றேன். சொன்னா கேட்க மாட்டியா? உன்னதான் பேசாம இருன்னு சொல்றல. நீ பெரிய இவனா? உங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணாலும் உன்னை அடிப்படையில ஏத்துப்பேன்ல. அவங்க எடுக்கிற முடிவுக்கு அவங்க தான் பொறுப்பு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அவங்க தான் அனுபவிக்கணும். இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா. ஆபத்துன்னு கூப்பிட்ட உடனே ஓடி போய் நின்றுவாரு. அப்படியே அநீதியை கண்டு புண்ணி எந்திரிச்சிருவாரு. பேசாம இருடா. ஏய், என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்க? அது இல்லடா, கடையில முக்கவாசி முடிவை நீதான் எடுப்ப. முழு வீடியோவையும் பார்க்க உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இதன் மூலம் முழு வீடியோவையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். என்ன முடிவு எடுக்கையோ அத மாமா ஃபாலோ பண்ணுவாரு. இப்போ அவரே ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்றாரு. இப்படிதான் பாப்போமே. அவரும் தொழில் கத்துக்கிறது நல்லது தானே. நான் அதுக்காக தான் சொன்னேன். இல்லையே, அதுக்கு பள்ளிகளின் ஏதோ பெருசா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க. மர என்ன பேசுற? உன்னை போய் நான் மிரட்டுவேனா? நீ நான் சொல்றத கேட்காம அப்படியே போயிட்டு இருந்தியா, அதனால உன்னை கண்டிச்சேன். அவ்வளவுதான். நீ ஏன் சொல்ல? நான் சொல்றதுல லாஜிக் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அமைதியா இரு. இங்கே என்ன பாத்துட்டு இருப்பியா? நீ பாட்டுக்கு உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. அங்க என்னமோ நடந்துகிட்டு போகுது, உனக்கு என்ன? என்ன? இங்க வாங்க. என்னடி? இங்க வாங்கக்கா. வாங்கக்கா. வாடிங்க. என்ன? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் வலையில ஜிமிக்கி கொலுசுன்னு எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அவன் ஒன்னத்தையுமே கண்டுக்கல. கையில இருந்த வலையில கூட கழட்டி ஹேண்ட்பேக்ல வைன்னு சொல்லிட்டான். அதனாலதான் எல்லாத்தையுமே கழட்டிட்டேன். நல்ல ஐடியா கொடுத்தீங்களே. ஐயோ அக்கா, நாங்க சொன்ன எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணியா? வேற என்ன பண்ணணும் நானு? கொஞ்சம் சாஃப்டா நடந்துக்க சொன்னமே. சாஃப்டா தானே நடந்துக்கிட்டு இருந்தேன். எங்க விட்டு இருந்தா மாறனடா அடிச்சிருப்பீங்க போல. அவ்வளவு ரகடா பேசிட்டு இருந்தீங்க. மிரட்டுற மாதிரி இருந்துச்சுக்கா.
இந்த மாதிரி பேசினா பசங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுக்கா. எனக்கு நீங்க பேசுறதுலாம் சுத்தமா புரியவே மாட்டேங்குதுப்பா. ஆமாக்கா, பசங்களுக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசுற பொண்ணுங்களை விட அடக்க ஒடுக்கமா அவங்க சொல்றதை கேட்டு அப்படியே நடக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அடிமையா இருக்க சொல்றியா? அது எப்படி அவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க முடியும்? அவங்க ஒரு விஷயத்த தப்பா சொல்லுவாங்க, அதுக்கு நான் ஆமா சாமின்னு தலையில ஆட்டிட்டு இருக்கணுமா? ஆட்டிதாங்க ஆகணும். லவ் வேணும்னா தலைய 2 பக்கம் இல்ல 4 பக்கமும் கூட ஆட்டலாம். என்ன நீங்க பயங்கரமா என்ன குழப்பறீங்க? இப்ப மாறான இம்ப்ரெஸ் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும்னா இதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும். ஆனா இதெல்லாம் மாறனுக்கு பிடிக்குமான்னு தெரியல. எல்லா ஆம்பளைங்களுக்கும் பிடிக்கும், மாறனுக்கு மட்டும் பிடிக்காதா? அப்படி இல்ல, அவன் எல்லாரும் மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் கொஞ்சம் வித்தியாசமான டைப். மாலையில கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அவன் டேஸ்டே வேறையா இருக்கு. அப்ப அண்ணனுக்கு எப்படி பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு ஏதாவது புக் இருந்தா அத வாங்கி படி. எங்களை விட்டு எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்லிட்டோம், அப்புறம் உங்க விருப்பம்க்கா. சரி, இனி எதிர்த்து பேசாம அவன் என்ன சொல்றானோ அதுக்கு சரி சொல்றேன்னு சொல்றேன், போதுமா? அப்படியே நடந்தா உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குக்கா. சரி பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே இந்த மாதிரி அக்கான கூப்பிடாம அண்ணன் கூப்பிட்டு எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் போய் மாறனை பாத்துட்டு வரேன். தள்ளி நில்லுங்க. என்ன ஒண்ணு இல்லையே, சும்மாதான். டேய், இதுல அடுக்குன சாரியோட பேலன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு, அதெல்லாம் எடு. இருங்க. முழு வீடியோவையும் பார்க்க உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இதன் மூலம் முழு வீடியோவையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். நானே கொடுக்கிறேன். நான் எடுக்கவே சொல்லலையே. இருக்கட்டும் மாறா, வச்சுக்கோ. டேய், இதுல எத்தனை பீஸ் வந்துச்சு? இதுல 40 பீஸ் வந்துச்சு. 8 பீஸ் மிச்சம் இருக்கு. அந்த ஒயிட் பாக்ஸ்ல 9 பீஸ் இருக்கு. டேய், நான் கவுண்டர்ல ஒரு நோட் எடுத்து வா. நில்ல, நான் எடுத்து வரேன். இந்தா, எடுத்துக்கோ. செக் பண்ணு. எல்லாம் கரெக்டா தானே இருக்கு? பாசமா பேசுறா, நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே செய்யறா. மாறா, வேற ஏதாவது செய்யணுமா? உன் சீட்ல போய் உட்கார்றதா இல்லையா? நான் என் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். உனக்கு ஏதாவது சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். இது ஒரு கேரக்டரே இல்லையே. உடம்புறாலே செக் பண்ணி பார்த்துருவோம். வீரா, அந்த ஸ்டூல் இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு போய் உட்காரு. சரி. ஓகேவா? வழக்கமா ஒரு விஷயத்த கேட்டா ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்க முடியாதுப்பா. இப்ப நான் ஒண்ணுமே கேட்காம உட்காந்துருக்கா. வீரா, அதோ அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து வாங்க. தரவா? இல்ல, நானே ஓகே. கன்ஃபார்ம் தான். அடுத்த ஸ்டெப். வீரா, அந்த ஒயிட் பாக்ஸ் பக்கத்துல எவ்வளவு சாரி இருக்கு நீ சொல்லு. 38 இருக்கு. அடுத்த கவுண்டர்ல 54 இருக்கு. அதை நான் கேட்கவே இல்லையே. சும்மா சொல்லான்னு பார்த்தேன். சும்மா அவளை எது வர கொஞ்சம் எதிரிங்க. கை புரிய ஏன்? கூடி நல்லா புடி. அப்படியே நான் சொல்ற வரைக்கும் என் கையை பிடிச்சிக்கிட்டே கூட வரணும். பாரு. இதெல்லாம் இங்க வந்து புரியுது. நல்லா அப்படிங்களாமா? அப்ப இதே எப்படி பண்ண சொல்லு. டேய், அப்பப்ப வேலையும் பாருங்கடா. ஏமா, இந்த 3 படம் உனக்கு ஓகே தானே? வீரா, வீரா,
எதுக்கு நீங்க வான்னு சொல்றேன்ல. எதுக்கு கண்மணி? முழு வீடியோவையும் பார்க்க உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இதன் மூலம் முழு வீடியோவையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். இங்க வா. வரேன். போய் வந்து கை பிடிச்சிக்கலாம் போங்க. என்ன? இங்க வா. ஏய், கையை பிடிச்சா அமைதியா வந்து ஏய், கண்மணி. குடோன் லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் ஏதோ பிரச்சனையா என்னன்னு பாரு. ஏய், குடோன் எல்லாம் வேலை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. எல்லாரும் வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஓ, என்ன யோசிக்கிற? அதுவும் நம்ம வேலை தானே, செய்ய மாட்டியா என்ன? சரி போட போ. நம்ம தப்பா இருக்கு பார்த்துட்டே கட்டும். இந்த மாற ஃபோன் பண்றா. சொல்லுடா. உனக்கு இந்த பேய் பூதம் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஊர் புளிய மரத்து கீழே நாங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு உன் ஃபிளாஷ்பேக் கேட்கறதுல இப்ப நேரம் இல்லை எனக்கு. டேரக்டா விஷயத்துக்கு வரேன். வீடா ராத்திரியில எங்காச்சும் பேய் நடமாட்டு இருக்கிற இடத்துக்கு எதுவும் தனியா போனாலா? ஏன்? இல்ல உன் மருமக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளோட காலடி மண் எடுத்துட்டு போய் எங்கேயும் மந்திரிச்சு வச்சிட்டியா? சிச்சி, உனக்கு என்ன பத்தி எப்படி இருக்கு? அவ அப்படிதான் நடந்துக்கிறா. மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கா. நான் என்ன சொன்னாலும் கேட்காம வெறப்பா தெரிஞ்சுட்டு இருக்கிறவ. இப்ப என்னடா மகடி காடுற பாம்பு மாதிரி நான் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டு இருக்கா. புதுசா அன்பாலாம் நடந்துக்கிறா. என்னைய பார்த்து பார்த்து கவனிக்கிறா. எனக்கு சுத்தமா புரியல. அவ நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அது வீரா மாதிரியே தெரியல. டேய், அவ எப்பயும் போலதான்டா இருக்கா. உங்களுக்கு தான் கண்டதுல காமலங்கிற மாதிரி மஞ்சளா தெரியுது. அப்படி உனக்கு கோள இருந்ததுன்னா கண்ணாடி வாங்க மாட்டிட்டு அதுக்கப்புறமா அவளை பாரு. சும்மா அவளை குறை சொல்றது இல்ல வேணாம். வீட போன நான் கண்ணாடி வைக்க மாட்டேன். டேய் மாறா, என்னமோ நடக்குது. ஏதோ மர்மமா இருக்கு. இந்த லேடிஸ் ரெண்டையுமே நம்ப முடியாது. என்னவா இருக்கும்? ஆண்டவா, நினைச்செல்லாம் நடக்குது. In the quiet of the soul, the light does shine. In every breath, His presence divine. Through every tear, through every smile, walk His path, stretches mile by mile. With folded hands and eyes closed tight, I call Your name in the darkest night. Oh Lord, Your grace is what I seek. In Bhakti's love, I am truly meek. Bhakti ki shakti hai jeevan ka saar. Prem se pooja banegi nahi apar. दिल से पुकारो वो सुनेगा जरूर. भक्ति में छुपी है सबका भरपूर. No gold, no silver, no grand display. Just pure devotion lights the way. In every flower, in every tree, Your love is there, it sets me free. I lay my worries at Your feet. With every beat my heart repeats. Oh Lord, You are my guiding star. In Your bhakti we are never far. Bhakti ki shakti hai jeevan ka saar. Prem se pooja banegi nahi apar. दिल से पुकारो वो सुनेगा जरूर. भक्ति में छुपी है सबका भरपूर. Let the world chase after glory and gold, but bhakti's warmth can never grow old. In the silence, in the storm, Your love is my only norm. Bhakti ki dhara hai prem ka geet. इस राह पे मिलती है खुशी का प्रीत. Oh Lord, with bhakti my soul will rise. In Your love I find paradise. No gold, no silver, no grand display. Just pure devotion lights the way. In every flower, in every tree, Your love is there, it sets me free. भक्ति की शक्ति है जीवन का सार. है जीवन का सार. प्रेम से पूजा बनेगी नहीं अपार. बनेगी नहीं अपार. दिल से पुकारो वो सुनेगा जरूर. Your love is love. भक्ति में छुपी है सबका भरपूर. Let the world chase after glory and gold, but bhakti's warmth can never grow old. In the silence, in the storm, Your love is my only norm. को मैं ब्लॉग में स्वागत है। तो आज हम देखते हैं रूम में क्या चल रहा है।
और रूम के बाद आज हम रूम में ही है, आज कहीं बाहर नहीं गए, तो बाहर जाने का टाइम नहीं मिला क्योंकि कोचिंग भी जाते हैं हम। कोचिंग के बाद आगे खाना वाना बनाते सोते हैं थोड़ा बहुत, और अब देखते हैं आगे क्या करते हैं। आज घर से किया है दोस्तों।
ठीक है दोस्तों, मिलते हैं एक नए ब्लॉग के साथ और नई शुरुआत के साथ। अभी तो शुरुआत है हमारी। टाटा बाय बाय।